ஒரு நகரம் அளவுக்கு பெரிய கப்பல், அதுக்கு மேல ஒரு முழு விமான நிலையம். அந்த ரன்வேல இருந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் டேக் ஆஃப் ஆகுது. அந்த ஷிப்ல ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ், மிசைல்ஸ், ரேடார் சிஸ்டம், ஹெலிகாப்டர்ஸ், அதுல முக்கியமா ஒன்று இருக்குது. அதுல மேசிவ் வார்ஷிப்பை இயக்கிறது ஒரு நியூக்ளியர் எனர்ஜி. இது ஒரு ஃப்ளோட்டிங் மிலிட்டரி சிட்டி. அதுக்கு பேர் தான் ஏர்கிராஃப்ட் கேரியர். இன்னைக்கு உலக கடல்கள்லயே அமெரிக்காவின் ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் ஒரு நாட்டின் மிலிட்டரி பவருக்கு சமமான சக்தி கொண்டவை. அதனால இந்த ஃப்ளோட்டிங் ஜெயன்ஸ் எப்படி உருவானது, வெறும் நியூக்ளியர் பவர் வச்சு கடல் நடுவில் பல வருஷங்கள் எப்படி இயங்க முடியுது, இந்த வீடியோல யூஎஸ் வார்ஷிப் நியூக்ளியர் ஏர்கிராஃப்ட் கேரியர் பத்தி முழு கதையை நம்ம பார்க்கலாம். ஒரு ஏர்போர்ட்டை பில்ட் பண்றதுக்கு பெரிய நிலம் தேவை. ஆனா ஏர்கிராஃப்ட் கேரியரை ஒரு ஏர்போர்ட் மாதிரி கடல்ல கொண்டு போக முடியும். ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றது பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ரேடார் டவர்ஸ், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், கமாண்ட் சென்டர்ஸ், இப்படி ஏகப்பட்டது இருக்கும். ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்ல கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட க்ரூ இருக்கும், அதாவது சோல்ஜர்ஸ்னு வச்சுங்களேன். இதனாலதான் இது ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டி அப்படின்னு அழைக்கிறோம். 1900 ஆரம்ப காலத்துல நேவல் வார்ஃபேர் கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ். ஓகே, ஷிப்ஸ் கெனான்ஸ் வச்சு எனிமி ஷிப்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. கெனான்ஸ் வேற எதுவும் இல்ல, லாங் பேரல் கன்ஸ். ஆனா ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா வந்தது. ஷிப்ல இருந்து ஏர்கிராஃப்ட் கேரியரை லான்ச் பண்ணா எப்படி இருக்கும், அந்த ஐடியா தான் ஏர்கிராஃப்ட் கேரியரோட கான்செப்ட். 1920 தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கேரியர் உருவானது. அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரோட ரியல் பவர் வேர்ல்ட் வார் 2 தான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேட்டில் ஷிப் தான் நேவல் வார்ல டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்ததுக்கு அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தே நம்ம அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். பசிபிக் ஓஷன் பேட்டில்ஸ் தான் நேவல் வார்ஃபேரை கம்ப்ளீட்டா மாத்துது. அந்த நாள்ல இருந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் நேவல் வார்ஃபேர் கிங்கா மாறுச்சு. வேர்ல்ட் வார் 2 முடிஞ்ச பிறகு அமெரிக்கன் நேவி உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் நேவியா மாறுது. கோல்ட் வார் கேரியர்ஸ்ல ஏர்கிராஃப்ட் கேரியர் குளோபல் மிலிட்டரி டாமினன்ஸ் டூலா மாறுது. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை ஒரு நாட்டை நோக்கி டிப்ளாய் பண்ணா அது ஒரு பொலிட்டிக்கல் சிக்னல். இன்னைக்கு அந்த சிக்னல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஈரானுக்கு. 1950களில் தான் ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜி வந்துச்சு. அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ப்ரொபல்ஷன். இதன் மூலமா ஷிப்ஸ் ஆயில் ஃபியூல் இல்லாமலேயே பல வருஷங்களுக்கு ஆப்ரேட் பண்ண முடியும். அதோட முதல் எக்ஸாம்பிள் தான் யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸ். ஓகே, நியூக்ளியர் பவர் அப்படின்னா என்னது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். நியூக்ளியர் பவர்ன்றது பாத்தீங்கன்னா ஆட்டம் ஸ்பிளிட் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற எனர்ஜி. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன். ஏர்கிராஃப்ட் கேரியர்ல ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கும். அந்த ரியாக்டர்ல என்ரிச் யுரேனியம் ஃபியூல் ராட்ஸ் இருக்கும், கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்கும், கூலண்ட் வாட்டர் இருக்கும். யுரேனியம் ஆட்டம் ஸ்பிளிட் ஆகும்போது ஹீட் ரிலீஸ் ஆகும். அந்த ஹீட்டை வாட்டர் ஸ்டீமா மாற்றும் போது ஹை பிரஷர் ஸ்டீம் மேசிவ் டர்பைன்ஸை ஸ்பின் பண்ணும். இந்த டர்பைன் ஸ்பின் ஆகும்போது ப்ரொப்பல்லர் ரொட்டேட் ஆகும், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். இதுதான் ஏர்கிராஃப்ட் கேரியரோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு மேசிவான எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அதுல இருக்கிற ரேடார் சிஸ்டம், ஏர்கிராஃப்ட் எலிவேட்டர்ஸ், அதுக்கப்புறமா கம்யூனிகேஷன் சிஸ்டம், லைட்டிங், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாத்துக்கும் நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு தான் எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணும். ஒரு நியூக்ளியர் கேரியர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நகரத்துக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணும். இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிமிட்ஸ் கிளாஸ் கேரியர்ஸ் கிட்டத்தட்ட 2,60,000 ஹார்ஸ் பவர் ஜெனரேட் பண்ணும். இதனால தான் ஷிப்ஸ் 30 நாட்டிக்கல் மைல் ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியும். நார்மல் ஷிப்ஸுக்கும் டீசல் ஃபியூல் பயன்படுத்தப்படுது. ஆனால் நியூக்ளியர் கேரியர்ஸ்க்கு 20 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ரீஃபியூல் இல்லாம ஆப்ரேட் பண்ண முடியும். இதோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரேஞ்ச், லாங் டிப்ளாய்மெண்ட், ஹை என்டியூரன்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்னால கிடைக்கிற நன்மைகள். தீமைகள் நிறைய இருக்குன்னு வைங்களேன். ஓகே, இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றது அதை சுத்தி எப்பவுமே டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கும், க்ரூசர்ஸ் இருக்கும், சப்மரைன்ஸ் இருக்கும். அப்புறமா இதுக்கு எல்லாமே தேவையான சப்ளை ஷிப்ஸும் இருக்கும். இந்த குரூப்பை தான் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் பாத்தீங்கன்னா ஒரு மூவிங் நேவல் ஆர்மி அளவுக்கு பெருசா இருக்கும். ஏர்கிராஃப்ட் கேரியர்ல ஃபைட்டர் ஜெட்ஸை லான்ச் பண்றதுக்கு கேட்டபல்ட் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று பயன்படுத்தப்படுது. அதாவது ஜெட்டை ஃபியூ செகண்ட்ல 300 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ரீச் பண்ணும். லேண்டிங்க்கு அரஸ்டிங் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஜெட் ஹூக் கேபிளும் பயன்படுத்தும். அது மூலியமா அதை ஸ்டாப் பண்ணலாம். இன்னைக்கு மாடர்ன் கேரியர்ஸ் பாத்தீங்கன்னா 330 மீட்டர் லென்த்தும் 1,00,000 டன் ஆஃப் வெயிட்டும் 70 ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியும் இருக்கிற லார்ஜஸ்ட் வார்ஷிப்ஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. இதோட நியூ ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் யூஎஸ் கேரியர் ஜெரால்ட் R4 கிளாஸ். இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் இப்போதைக்கு ஈரான்ல நிறுத்தப்பட்டிருக்கு.
இது ஒரு சிக்னல். இது இருக்க டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லான்ச் சிஸ்டம், அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம், அட்வான்ஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம். இது எல்லாமே ஃபியூச்சர் நேவல் வார்ஃபேரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏர்கிராஃப்ட் கேரியர்ல மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக்ட் நிறைய தடவை டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ஈரான் டென்ஷன்ஸ், கல்ஃப் வார்ஸ், இந்த மாதிரி பெரிய கான்ஃபிளிக்ட் எல்லாமே கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்ஸ் வந்து மேஜரா ரோல் பிளே பண்ணும். ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு ஏர் ஸ்ட்ரைக் லான்ச் வந்து செய்யறதுக்கு ஃப்ளோட்டிங் பேஸா பயன்படுத்தும். ஓகே, இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் பில்ட் பண்றதுக்கு $13 பில்லியன் தேவைப்படும். இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றது ஒரு வார்ஷிப் மட்டும் இல்லை, அது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஃப்ளோட்டிங் ஏர்போர்ட், மிலிட்டரி கமாண்ட் சென்டர், ஃப்ளோட்டிங் சிட்டி. இந்த மேசிவ் ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இன்ஜினியரோட மாஸ்டர் பீஸ். இதனால தான் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்து இன்னைக்கு உலக கடல்களில் ரொம்ப பெருசாக டாமினேட் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.